ஹலோ. அடுத்து சிசுபாரதி மாணவர்கள் ஒரு சின்ன ட்ராமா போடுறாங்க. அந்த நாடகத்தில் முக்கிய கதாபாத்திரம் எலி. எலி ஒரு நல்ல வலிமையான நட்பை தேடி நமக்கு ஒரு நல்ல நண்பன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு போகுது. ஏன் எலிக்கு நண்பன் தேவை, யாரிடமெல்லாம் அந்த எலி போகிறது, இறுதியில் என்ன ஆகிறது அப்படிங்கிறது தான் இந்த நாடகம். இந்த நாடகத்தில் பங்கேற்பவர்கள் பிரனிஷா தனசேகர், ஆரவ் பாலா, துக்கிரா இளங்கோ, மோஹித் கோவில்ராஜ், அதித்தி ராமச்சந்திரன், நிரால்யா மகேஸ்வரன். நாடகத்தை பார்த்து ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க குழந்தைங்களுக்கு. நன்றி. ஒரு பூனையால் அடிக்கடி ஆபத்து ஏற்படுகிறது. ஒரு வலிமையான நண்பனை தேடி போவோமா? சூரியனே, நீ எனக்கு நண்பனாக இருப்பாயா? நான் மிகவும் வெப்பமானவன், உன்னால் தாங்க முடியாத என்னே மழைக்கும் மேகத்திடம் போயிருக்கிறேன். மேகமே மேகமே, எனக்கு உன்னுடைய நட்பு தேவை. எலியே, நான் அங்கும் எங்கும் அலைபலம், என்னால் முடியாது. என்னையை அழிக்கும் காற்றிடம் போய்க்கேன். காற்றே காற்றே, நீ எனக்கு நண்பனாக ஆவாயா? சொல். என்னால் ஒரு இடத்தில் நிலையாக இருக்க முடியாது. அப்படின்னா நாம் பூனையிடம் அகப்பட்டு அழாத எலிய, என்னையே தடுத்து நிறுத்தும் மலையிடம் போ. மலையே மலையே, நீ எனக்கு நண்பனாக இருப்பாயா? சொல். நீயாவது பூனையிடமிருந்து என்னை காப்பாற்று. நான் நண்பனாக இருக்க விருப்பத்தான், ஆனால் உன்னோட ஓடி விளையாட நான் முடியாது. என்னை அழைத்து செல்லு மாற்றிடம் போ. ஆயே ஆயே, உன்னிடம் நட்பு கொள்ள விரும்புகிறேன். நான் உன்னோடு குதித்து விளையாட வருவேன், ஆனால் நீ என்னோடு முருகி இருந்து விடுவாயே. ஐயோ, அப்படின்னா யார்தான் என்னை விட வலிமையானவர்? சந்திரனே சந்திரனே, நீ எனக்கு நண்பனாக இருப்பாயா? நான் கடலின் அலைகளை அசைக்கிறேன், ஆனால் என்னை விட பெரியவன் பூமி. பூமியே பூமியே, நீ எனக்கு நண்பனாக இருப்பாயா? நீ என்னை காப்பாற்றுவாயா? எலியே, நான் எல்லாவற்றையும் தாங்கிக்கிறேன், ஆனால் உன்னை போன்ற ஒரு எலிதான் உனக்கு சரியான நண்பன். வணக்கம், உன்னோட நண்பனாக இருக்கலாமா? ஆமாம், நீதான் என் உண்மையான நண்பன். நட்பு என்பது வலிமையில் இல்லை, ஒத்த மனதில்தான். நன்றி, வணக்கம்.